ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் நான் ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே குவிக் அண்ட் ஈஸியாக எக் டோஸ்ட் பேனில் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். இந்த மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இது சைட் டிஷ்க்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த சூப்பரான ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிப்பியை எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் ஒரு பேன் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். ஸ்டவ் மேலே வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த போல் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டி தான் நறுக்கியிருக்கேன். இப்போ எண்ணெய் காய ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக வதங்கினதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும். ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே கம்ப்ளீட்டாக வதங்கி கலர் மாற ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கம்ப்ளீட்டாக வெங்காயத்தோடையே இது மிக்ஸ் ஆகணும். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பித்ததும் நம்ம இதில் பவுடரை சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம். இப்போ நம்ம ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் முதல்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளில் 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், மீதம் 1/2 டீஸ்பூன் நம்ம அப்புறமா சேர்த்துக்கணும். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்துருந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அடுத்து இதை நம்ம கம்ப்ளீட்டாக வதக்கி விடணும். இந்த பவுடரெல்லாம் சேர்த்து நம்ம இதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம மிளகுத்தூளியும் சீரகத்தூளியும் அப்புறமா சேர்த்துக்கணும். இது கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகி இது எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 4 முட்டை எடுத்து ஒன்றா உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் எடுத்திருந்த வெங்காய தக்காளியோட குவான்டிட்டிக்கு 4 முட்டை எடுத்துக்கினேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை ஒன்றா உடச்சி நான் 4 முட்டையும் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பை நம்ம தூவி விடணும். கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக பேன் முழுக்க தூவி விடணும். அதே போல் மீதம் இருக்கிற 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளியும் தூவி விடணும். மீதம் இருக்கிற தனியா தூளியும் தூவிடணும். இதையெல்லாம் சேர்த்துதும் நம்ம இதை அடுத்து மிளகுத்தூளை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது போல் தூவி விட்டுக்கணும். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளை கம்ப்ளீட்டாக சேர்த்துட்டு அதே போல் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளியும் கம்ப்ளீட்டாக சேர்த்துடணும். கடைசியாக இதில் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் தூவிடணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லியும் அதே போல் தூவி விட்டுடணும். இப்போ இது வேகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை மூடி நம்ம 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தான் இதை வேக விடணும். கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இல்லைனாக்கா வெங்காயம் அடிப்பிடிச்சிடும். தீஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும், நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்காது. அதனால் இந்த ஸ்டேஜை மட்டும் நம்ம கவனமாக வேக வச்சுக்கணும். அவ்வளோதான், நம்மளுடைய எக் டோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம இதை சர்விங்காக எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட், ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியது. எப்போவுமே ஒரே மாதிரி எக்கு செய்யாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். இதோடைய செய்யக்கூடிய மெத்தடும் ரொம்பவே ஈஸி, டைமும் ரொம்பவே கம்மி. ஜஸ்ட் 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.